நான் ஸ்ரீமன் பேசுகிறேன். என்ன தவம் செய்தேன் ராமரை பற்றி பேசுவதற்கு? ராம ஜென்ம பூமியில் ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம். எத்தனையோ புராண கோடி மக்கள் அவளோடு காத்துக்கிட்டு இருந்த அந்த நிகழ்ச்சி ஜனவரி 22ஆம் தேதி நடக்குது. மற்றற்ற மகிழ்ச்சி, இதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அதுக்குள்ள பாலராமச்சந்திர பிரபு வரப்போகிறார். அந்த 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாராலையும் அங்கே போக முடியும். ஆனால் 22ஆம் தேதி அன்னைக்கு போக முடியாத பெரியவர்கள் எல்லாமே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் அன்னைக்கு அகந்தரக்கு ஏற்றி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவையும் ஆஞ்சநேய சுவாமியும் விஷ்ணு பரமாத்மாவையும் வழிபட்டு இந்த ஆலயத்தினால் இந்த உலகமே சுபிட்சமாக இருக்கணும்னு வேண்டி வழிபடுமாறு மனதாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னார் கையில தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும், இன்னாருடைய முயற்சியில தான் இந்த கோவில் வரணும் அப்படின்றது ஸ்ரீராமச்சந்திர பிரபுடைய கட்டளையாக இருக்கும் பட்சத்தில் யார் அதை மாற்ற முடியும்? இது வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எத்தனையோ பேர், எத்தனையோ லட்சமான மக்கள், லட்சமான மக்கள் வந்து ஆசைப்பட்ட இந்த ஒரு நிகழ்வு நடக்க போதும் போது இதுக்காக உயிர் தியாகம் செய்த எத்தனையோ நல்ல ஆத்மாக்கள் அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கும். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். ஜெய் ஸ்ரீராம்.